ஆப்டிமைசிங் இமேஜஸ்னால் என்ன அப்படின்னா, நம்ம பொதுவாக வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுறோன்னு வைங்களேன். அதில் ப்ராஜெக்டில் வந்துட்டு நிறையா இமேஜஸ் அது இதுன்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். நிறைய கிராஃபிக் எலிமெண்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு என்னென்னா, அது வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ரிச்னஸ்ஸாக வரணும், அது ஒரு ரிச்சாக இருக்கணும் அந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, நிறைய இமேஜஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியாக இருக்கும் போது அவங்களோட அந்த ஓன் ப்ராடக்ட்னால அதை வந்து எடுத்துகிட்டு கொண்டு போகணுன்னா அந்த யூஐ வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் உங்களுக்கு கொண்டு போக முடியும். கரெக்டாக? அப்போ வந்து நிறைய இமேஜஸ் ஆட் பண்ணும்போது லோடிங் இஷ்யூஸஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். அதை வந்துட்டு ஆங்குலரில் கொண்டு வரும்போது அவங்க சில வந்து டேரக்டிவ்ஸ்லாம் சொல்கிறாங்க. அந்த டேரக்டிவ்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஆங்குலரில் ஆப்டிமைசிங் இமேஜஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இதில் வந்து சில லெவல்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அந்த லெவல்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து ப்ராஜெக்ட் வந்து இன்னுமே வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். அதோட லோடிங் இஷ்யூஸ்லாம் வந்து பெருசாக இருக்காது. நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்னென்னா, நம்ம வந்துட்டு இதில் என்ன டேரக்டிவ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, என்ஜி ஆப்டிமைஸ்ட் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டேரக்டிவ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இதுதான் அந்த டேரக்டிவோட நேம். அப்போ இந்த டேரக்டிவ் நம்ம பொதுவாக வந்து ஆங்குலர்லேருந்து ஒரு டேரக்டிவ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே நம்ம வந்துட்டு கண்டிப்பாக வந்து அதை இம்போர்ட் பண்ணியிருக்கணும். அதுதான் நான் ஃபஸ்ட்டு நம்ம இந்த டாஸ்க் பேஸ் பண்ணி போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டேரக்டிவை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணுறோம். ஓகே, மேலே வந்து இம்போர்ட் பண்ணிடுறோம். இன்னும் ஆன்சர் ரிவீல் பண்ணல, அதனால் மேலே அதில் இல்லை. ஓகேங்களா? இம்போர்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து காம்பனண்ட்டில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த இம்போர்ட்ஸ்ன்னு சொல்லி அந்த காம்பனன்ட்ஸ்குள்ளே இருக்கும்ல, அந்த காம்பனன்ட்ஸ்குள்ளே நம்ம என்ஜி ஆப்டிமைஸ்ட் இமேஜ்னு ஆட் பண்ணுறோம். நம்ம இதில் வந்து ஒரே ஒரு மெயின் காம்பனண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். யூசர்னு சொல்லிட்டு வேறு எதுவும் காம்பனண்ட்ஸும் இல்லை, ஒரே பேஜ் தான் அது. அதனால் இன்னொரு பேஜ் எதுவும் நான் மென்ஷன் பண்ணல யூஸ் பண்ணதுனால. ஓகேங்களா? இம்போர்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறமேட்டு இன்னொரு அது காம்பனண்ட்ஸ்குள்ளே இம்போர்ட் கொடுக்குறோம். ஓகேங்களா? அவ்வளோதான். இதுவே வந்து இன்னொரு பேஜ் இதில் வந்து கொண்டு வரோம் அப்படிங்கிற போது அதோட இதுவும் இம்போர்ட் பண்ணியிருப்போம். ப்ளஸ் என்ன பண்ணியிருப்போம், அதோட கமாண்ட் அதோட எலிமெண்ட்டையும் நம்ம வந்துட்டு அந்த காம்பனண்டோட எலிமெண்ட்டையும் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணியிருப்போம், செலக்டர் நேமையும். ஓகேங்களா? செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, செகண்ட் பாயிண்ட் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸிஸ்டிங்கில் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போமா? அதில் வந்து டிசைன் மட்டும் நான் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் இமேஜ் அண்ட் டைனமிக் இமேஜ்னு சொல்லியிருக்கோம். நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு இமேஜ் வந்து நம்ம எப்படி வந்து ஷோ பண்ணோம், அதில் வந்து ப்ராக்கெட்ஸ் ஆட் பண்ண சொல்லியிருப்பேன். ஓகே, அதை ஆட் பண்ணால் தான் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இதில் வந்து என்ன ஸ்டாட்டிக்கு டைனமிக் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம யூஆர்எலை வந்துட்டு கிளாஸ் மூலியமாக கெட் பண்ணுறது வந்துட்டு டைனமிக்குன்னு சொல்லுவோம். ஓகே, நம்ம கோடிங் மூலியமாக நம்ம பாஸ் பண்ணி வர்றது. ஸ்டாட்டிக்னால் நம்ம வந்து அந்த பேஜ்லேயே வந்துட்டு என்ன இமேஜ்னு சொல்லி டேரெக்டாக மென்ஷன் பண்ணுறோம், நம்ம ஸ்டாட்டிக்னு சொல்லுவோம். கரெக்டாக? அதுதான் இங்கே ஸ்டாட்டிக் டைனமிக்னு சொல்லியிருக்காங்க. அது ஒன்றும் பெரிய இம்பார்ட்டன்ட் இல்லை, பிகாஸ் அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதே மாதிரி இமேஜ் டேகில் வந்து டைனமிக்காக யூஸ் பண்ணும்போது இந்த சோர்ஸ் எஸ்ஆர்சிங்கிறதுல நம்ம இந்த க்ளோஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த க்ளோஸ்க்கு என்ன நேமு எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இது ப்ரீவியஸ் வீடியோலேயே வந்துட்டு நான் சொல்லியிருப்பேன். ஓகே, ஐ திங்க் செகண்ட் தேர்ட் வீடியோலேயே நான் இது வந்திருக்கும் இமேஜஸ் பற்றி. அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்லியிருப்பேன். மற்றபடி இதில் வந்து இவ்வளோ தான். இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த எஸ்ஆர்சின்னு கொடுத்துருக்கோம்ல, அந்த எஸ்ஆர்சிக்கு பதில் வந்துட்டு நீங்கள் வந்து என்ஜி எஸ்ஆர்சின்னு யூஸ் பண்ணுங்கள். அது எங்கேருந்து எடுத்துகிட்டு வருதுன்னா, இந்த என்ஜி ஆப்டிமைஸ்ட் இமேஜுங்கிற இந்த டேரக்டிவ்லேருந்து கொண்டு வர விஷயம் தான் என்ஜி எஸ்ஆர்சி. ஓகேங்களா? நீங்கள் அந்த யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும், அந்த இமேஜோட கண்டென்ட் குவாலிட்டி வந்து அதிகமாகும். உங்களுக்கு அந்த லோடிங் ப்ராப்ளம்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அண்ட் தென் செகண்ட் ஒன்று வந்து தேர்ட் ஒன் என்னென்னா, இதில் வந்து நீங்கள் ஹைட்டு வித்துன்னு மென்ஷன் பண்ணுறதுக்கு பதில் ஃபில்லுன்னு சொல்லிட்டு இந்த ஆட்ரிபியூட்ஸை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அப்படி ஃபில்லுன்னு யூஸ் பண்ணும்போது என்னென்னா, பொசிஷன்ஸ் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு HTML-லேயே நீங்கள் ஆனால் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? பொசிஷன்ஸு, ரிலேட்டிவ், ஃபிக்ஸ்டு, ஆப்சல்யூட்டுன்னு நீங்கள் வந்துட்டு எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? அண்ட் தென் வந்து தேர்ட் ஒன் என்னென்னா, ப்ரையாரிட்டைஸ் இம்பார்ட்டன்ட் இமேஜஸ் அப்படின்னா என்னென்னா, இதில் ஒரு எலிமெண்ட் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணி நீங்கள் ஒரு சும்மா ரீட் பண்ணி பாருங்கள். இதில் என்னென்னா, ஒரு லெவல் ஆஃப் அந்த இமேஜோட நம்ம குவாலிட்டி பேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. குவாலிட்டின்னு அது வந்துட்டு உங்களுக்கு இப்போ ஒரு 10 இமேஜ் வச்சுருக்கீங்கன்னா, அந்த 10 இமேஜை ஒரு இதுக்கு இந்த லைனில் எல்சிபிங்கிற இந்த இதுக்குள்ளே கொண்டு வரீங்க. குட்டு, நீட் இம்ப்ரூவ்மெண்ட், புவர்னு சொல்லிட்டு. குட்டுங்கிறது என்ன, ஒரு 2.5 செகண்ட்ஸ்லேயே லோட் ஆகுறது.
இல்லை வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னா 4 செகண்ட்ஸ், இல்லை புவர்னா அது கீழே வருது. அப்போ இந்த கேட்டகரியில் கொண்டு வரும்போது இதை வந்து நீங்கள் ப்ரையாரிட் பண்ணி நீங்கள் கொண்டு வரீங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கு குட் இமேஜஸ் இருக்குது, நீங்கள் ஃபஸ்ட்டு அதை லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, இங்கே வந்துட்டு இந்த லாஸ்ட்டாக வந்துட்டு ப்ரையாரிட்டி அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ரையாரிட்டின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் முன்னாடி இந்த தேர்ட் பாயிண்டில் சொன்ன மாதிரி ஃபில்லுங்கிறது ஹைட்டு வித்து உங்களுக்கு யூஸ் பண்ணணும்னு இல்லை. நான் வந்து அதோட ஒரிஜினல் இமேஜ்க்கே போகிறேன்னா ஃபில்லு, இல்லை எனக்கு அந்த ஃபிக்ஸடு இந்த மாதிரி எனக்கு இந்த சைஸில் தான் வேணும்னா நீங்கள் ஹைட் இமேஜ் போய்க்கலாம். அதுதான் இங்கே ஹைட்டு வித்துன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அதனால் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூஆர்எல் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து ஸ்டாட்டிக்காக வந்து ப்ராஜெக்ட்லேருந்து கொண்டு போகலாம், இல்லை ஒரு வெப்சைட்லேருந்து நீங்கள் கொண்டு வரலாம். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அடுத்த லாஸ்ட் 5th ஒன்று பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இமேஜ் லோடர்னு சொல்லிட்டு ஒரு இது. ஓகேங்களா, இந்த இமேஜ் லோடர் என்னென்னா யூஆர்எல் பேஸ் பண்ணி கொண்டு வரது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரொவைடர்னு சொல்லிட்டு நம்ம எங்கே இதை மென்ஷன் பண்ணுவோம்னா இம்போர்ட்ஸ் இருக்குல்ல, இம்போர்ட்ஸ்க்கு அடுத்ததில் வந்துட்டு நம்ம இந்த ப்ரொவைடரை மென்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது ஒரு டேரக்டிவில் வரதுனால இந்த ப்ரொவைடர் இமேஜ் எக்ஸுங்கிற லோடுங்கிறத நம்ம இம்போர்ட்லேயும் டேரக்ட்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்கணும். எங்கெங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கணும் அதை இம்போர்ட்ஸ்லேயும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு இங்கே இம்போர்ட்லேயும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கணும் அதை. அப்போ தான் இது வந்து ஒர்க் ஆகும். இது என்னென்னா ஜஸ்ட் HTTP நான் மேலே வந்துட்டு ஒரு வெப்சைட்லேருந்து கொண்டு வர சொன்னாங்க, www.example இந்த ஒரு வெப்சைட்லேருந்து கொண்டு வர மாதிரி இது HTTPயோடது. நீங்கள் வச்சுருக்க ஏதாச்சும் ஒரு HTTPலேருந்து கொண்டு வருது. பட் இதில் என்ன அப்படின்னா இதை வந்து இமேஜோட அந்த சோர்ஸில் கொண்டு வரும்போது ஜஸ்ட் அந்த இமேஜோட நேமை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணால் போதும். இந்த மாதிரி ஒரு இதை கொண்டு வரீங்க, இந்த ப்ரொவைடர் பேஸ் பண்ணி கொண்டு வரீங்க, நீங்கள் ஸ்டாட்டிக்காக அதை யூஸ் பண்ணல, இந்த மாதிரி கொண்டு வரீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு அந்த இமேஜோட நேம் மட்டும் மென்ஷன் பண்ணாலே உங்களுக்கு ஃபைனல் யூஆர்எல் எப்படி கொண்டு வரும்னா இப்படி தான் கொண்டு வரும். ஓகேங்களா, ஃபுல்லாக தான் கொண்டு வரும். இதனால் என்ன யூசேஜ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லா இடத்துலையும் போயிட்டு ஒவ்வொரு தடவையும் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்லாஷ் போட்டு எங்கெங்கே சோர்ஸ்லேருந்து வருதோ நீங்கள் அந்த சோர்ஸை வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஃபைல் நேம் மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும். அதை பார்த்து வந்து நீங்கள் காமனாக ப்ரொவைடரில் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடும். ஓகே, இதோட டீட்டெயில்ஸ் வந்து இந்த CDNஸோட இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஹெதர்னு கிளிக் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு டீட்டெயிலாக வரும். பட் இதுவே ஒரு பேசிக்கானது தான். பிகாஸ் இமேஜஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஐகான்ஸாக யூஸ் பண்ணுவோம். அப்புறமேட்டு ஏதாவது ப்ரொஃபைல் இந்த ஒரு கேலரி மாதிரி ஏதாச்சும் ஒரு டிசைன் பண்ணுறோம், அந்த மாதிரினா இடத்துலனா வந்துட்டு நம்ம இமேஜஸ் ஷோ பண்ணுவோம். கரெக்டாக, அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் இமேஜஸ்க்கு நீங்கள் அதில் ரொம்ப ஒர்க் பண்ணணும்னா மாற்றிக்கிங்க. இந்த பெரிய ஆக்சுவலாக அந்த ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜஸ்க்காக நிறைய யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஒரு வெப்சைட்டு யூஸ் பண்ணுவோம். மற்றபடி வந்து ரொம்ப கண்டென்ட் ரைட்டராக வர்றதுக்கு நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுவோம். பட் அதை மீறி வேறு ப்ராஜெக்ட்ஸ் எதுவுமே நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சரி, ஒரு ERP ஒரு CRM அப்ளிகேஷன்ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதெல்லாம் பெரிய இமேஜஸ்லாம் உங்களுக்கு வராது. நீங்கள் அதெல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். பட் இதை விட்டு நீங்கள் ஒரு ரிச்னஸாக ஒரு ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுறீங்க, அமேசான் மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் அந்த மாதிரினா யூஸ் பண்ணுவோம். இமேஜஸ் உங்களுக்கு நிறைய யூஸ் ஆகும். அப்போ அந்த இமேஜஸ் வரும்போது நீங்கள் ஆங்குலர் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்கன்னா இந்த இதை வந்து நீங்கள் உள்ளே கொண்டு வரணும். NGO ஆப்டிமைஸ்டு இமேஜ்னு சொல்லிட்டு அந்த டேரக்டிவ் யூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா, இந்த மாதிரி SRC அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் அதுக்கு பதில் NGSRC அவங்க கொடுக்குற அந்த ஆங்குலரில் கொடுக்குறத நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே வந்து ரொம்ப ஆப்டிமைஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம். தேங்க்ஸ்.